இந்த படம் பார்த்துட்டு அழுதேன்னு சொன்னதில் பாதி உண்மை, பாதி வந்து அது கொஞ்சம் தூக்க கலக்கம் வேறு இருந்தது. படம் பார்த்து வெளியே வரும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கார் ரெடியா. ஆமாம், அப்படியே கண்ணில் லேசாக அப்படியே கலங்கி வந்தோடனே, சார் அழுதுட்டீங்கல்ல. அப்புறம் நான் படம் பார்த்தேன். பார்த்துட்டு ஐயா டைட்டிலை மட்டும் மாற்றி யோசிச்சிருக்க, படம் கொஞ்சமாவது மாற்றி யோசிக்க மாட்டியாங்க நீ, என்ன நீ இப்படி பண்ணுற? சார் இப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. உனக்கு மட்டும் எப்படியா வச்சுக்கிறாங்க கரெக்டாக. என்ன கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன நினச்சி வாங்கின நீ வாங்கும்போது? சரி, நான் நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். சரி, மதுரைக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு. ப்ரொடியூசருக்கு 1 மணி நேரம் தான் கதை சொன்னாராம். வடிவு கரிசமாக 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா படம் பார்க்கலன்னு, பார்க்காத படத்தை கதை இவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்கன்னா எப்படி அழுத்தியிருப்பார். அப்போ அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நந்தா பெரியசாமி அவரை இயக்குனராக எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் எனக்கு பழக்கம் மதுரையில். அவருடைய தம்பி தான் நந்தா பெரியசாமின்னு எனக்கு தெரியாது. ஸோ நந்தா பெரியசாமியை முதல்ல சந்தித்தது வந்து இந்த கலசா டப்பிங் தியேட்டரில் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கீழே யுவன் சங்கர் ராஜா கூட. நந்தா பெரியசாமி மேலே கல்லூரியின் கதை மிக்சிங்கில் இருந்தார். மிக்சிங்கில் இருந்தவர் கீழே வந்து யுவன்கிட்ட பேசிட்டு போகும்போது, சார் நீங்கள் மேலே வந்து பாருங்கள் அப்படின்னாரு. மேலே போய் பார்த்தேன். அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸு காமிச்சார். அது ஒரு எஃபெக்ட் தான், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த காலேஜு டவரு, அந்த டாப் ஆங்கிள், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் படம் முடியுமா, அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது. ஒரு புது டைரக்டர் நல்லா வந்திருக்காரு, நல்ல படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து நந்தாவை கூப்பிட்டு என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். அந்த கதையை பின்னாடி சொல்கிறேன். 2 லட்சமா ஞாபகம் இல்லை, நேர்மையாக சொல்கிறாரு. ஆனால் படம் தான் பண்ணி கொடுக்கல. 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்போ படம் ரிலீஸ் டைமில் இதே லேபு தான், பிரசாத் லேபு தான். தெலுங்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் தேவைப்படுது. பணம் ஷார்ட்டேஜ் இருந்தது. சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம். அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா இந்த படம் ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கூட மிக்சிங்கில் கொஞ்சம் பார்த்தேன் சார், நல்லா இருந்துச்சுன்னு. சரி, அப்போ நீ போய் தெலுங்கு வாங்கிறியா, அவர் என்ன விலை சொல்கிறாங்களோ சொல்லிவிட்டு வாங்கிருங்கன்னு. இப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் அவருக்காக. வந்து நின்று என்ன நந்தா இருக்கார், ஆர்யா இருக்கார் இங்கே, அவரும் நின்றுட்டுருக்காரு ரிலீஸுக்கு. எல்லாருமே நிற்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன் நந்தாவை கூப்பிட்டு, பணம் ஏதாவது ஷார்ட்டேஜ்னா, சௌத்ரி சார் பணம் கொடுத்துருக்காரு, அது செக்கு கொடுத்துருக்காரு, ஐயா போய் வர சொல்லியிருக்காரு, எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு, நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு. அவர் தம்பி ராமையா அண்ணன் சொன்னது மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார். அப்படியா சார், அது சொல்லிடுங்க சார், நான் அது என்ன அவங்க ப்ரொடியூசர் பேசிகிட்டு இருக்காங்க சார், நான் பார்த்துக்கலாம் சார். என்ன நடிக்கிறானா இல்லை உண்மையாக? இப்போ வரைக்கும் அப்படி தான். இதே மீட்டரில் அந்த விரலை வேறு இப்படி வச்சுக்கிடுவார். அவர் இப்படி தான் பேசுவார். அப்போ எனக்கு என்னென்னா, ஒரு பெரிய ப்ரொடியூசரு தெலுங்கில், அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் குட்டில் தெலுங்கில் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்த டைம், நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொடுக்க வேண்டிய நந்தான்னு. அப்புறம் அவர் தெரில. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு, நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்கு ஆகாது, நான் கிளம்பிட்டேன். அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வழக்கம் போல் தான் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இதுக்கு இடையில் ஒரு சத்தியம் தேட்டரில் ஒரு படம் பார்க்க போயிருக்கேன். அப்போ அங்கே பார்த்து என்னை இன்ட்ரோவில் பார்த்துருக்காரு நந்தா. பார்க்குறாரு. பார்த்துட்டு, சார் ரிலீஸ் ஆகலை இன்னும் சார், நான் உங்களை விசாரித்தேன் வெளியில், எல்லோரும் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னாரு. என்ன கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன நினச்சி வாங்கின நீ வாங்கும்போது? சரி, நான் நினச்சி சிரிச்சுக்கிட்டேன். சரி, மதுரைக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு.
அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெறலை. ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு. பாட்டு நல்லா இருந்தது, ஆர்யா நல்லா இருந்தார், டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் நான் வந்து இந்த யோகியை தொடங்கும்போது, சுப்பிரமணிய சிவா என் கூட சேர்ந்து யோகியை தொடங்கும்போது, நந்தா தான் என் கூட வந்து இருந்து அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க கோ டைரக்டராக ஒர்க் பண்ணார் யோகியில். ஆனால் அப்போ சொன்னார், சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லைன்னு. 2 பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது. ஒன்று பொன்வண்ணன் சார் சொன்னார், இன்னொன்று நந்தா சொன்னாங்க. நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுப்பிரமணிய சிவாவுக்கு. பிக் பின்னு ஒரு மலையாள படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதா இருந்தோம். அதை எடுக்கலான்னு சொல்லி எடுக்கும்போது, இல்லை வேணாம் இன்னொரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் கனி அடிக்கடி சொல்லுவான், அந்த படத்தை எடுக்காமல் விட்டீங்களேண்ணே நீங்கன்னு. ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு வரும்போது சுப்பிரமணிய சிவா திருப்பி வந்து அண்ணே இந்த வேற ஒரு படம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சார். யோ சாங்கெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு, இப்போ வந்து இதுன்னு அப்படி மாறினது தான் அந்த யோகி. அப்போ சொன்னார், பொன்வனனும் சொன்னார் வேணான்னாரு, நந்தாவும் வேணான்னாரு. ஆரம்பிச்சிட்டோம், சரி ஒரு டைரக்டர் கமிட் பண்ணிட்டோம், அனௌன்ஸ் பண்ணியாச்சு, நிறுத்த வேணான்னு அப்படி எடுத்தோம். அதில் நடிச்சிருப்பார் நந்தாவில், இது யோகியில் நந்தா நடிச்சிருப்பார். இப்படி தான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஆனால் அவர் முயற்சியிலே இருப்பார். எதையாவது புதுசாக பண்ணணும்னா அப்புறம் சார் இந்த இடம் விட மாட்டேன் சார், இந்த இடம் பாருங்கள் வேறு படம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாற்றி யோசின்னு ஒரு படம். அப்புறம் மாற்றி யோசின்னு படம் பண்ணார் பயங்கரமாக. ரொம்ப ஆனால் நம்பிக்கையோடு தான் பேசுவார் ஒவ்வொரு படத்தையும். அப்புறம் நான் படம் பார்த்துட்டு ஐயா டைட்டிலை மட்டும் மாற்றி யோசிச்சிருக்க, படம் கொஞ்சமாவது மாற்றி யோசிக்க மாட்டியாங்க நீ, என்ன நீ இப்படி பண்ணுற. அப்புறமா யோசி அப்புறமா மாற்றலாம். சாரி சார் நெக்ஸ்ட் டைம் பாருங்க சார், நெக்ஸ்ட் டைம் அப்புறமா. ஆமாம். அப்புறம் ஒரு முறை ஜிஆர்டி ஹோட்டலில் உட்காந்துருக்கேன், அங்கே ஒருத்தரோட உட்காந்துருக்காரு. நான் சாப்பிட உட்காந்துருக்கேன், வேகமாக வந்துட்டார். வந்த உடனே யார் என்னந்தானே, சார் இப்போ தான் ஒரு ப்ரொடியூசர் செட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. உனக்கு மட்டும் எப்படியா வச்சுக்கிறாங்க கரெக்டாக. அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாருன்னு தெரியாது என்னைய பார்க்க. அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் ஒன்றே என்கிட்ட கேட்டார். அவர் ஒன்று என்னை பார்த்த உடனே சார் அமீர் சார்னா சார் வணக்கம் சார், பேசிகிட்டு இருக்கேன் சார், நாங்கள் எப்படியும் பண்ணிடுவோம் சார்னாரு. சரி ரைட்டு. இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்போ நான் சொல்லுவேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் சார் பார்த்தீங்களா சார் படம்னார். யோ பையா ஏதாவது சும்மா அப்படி பண்ணிட்டு. எனக்கு என்னென்னா சினிமாவில் வாய்ப்புகள் வந்து எப்போவாது, இதே கோடம்பாக்கத்தில் 1,00,000 பேர் தெரிகிறான் வாய்ப்பு கிடைக்காம. இப்போ வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குனருக்கு இருக்குது. ஒரு முதலாளி பணத்தை எங்கேருந்து வேணாலும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஒரு தடவை மிஸ் ஆகலாம், 2 தடவை மிஸ் ஆகும், ஒவ்வொரு தடவை உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா, இல்லை சார் எங்கேயோ ஒரு ராங் கால்குலேஷன், அது இந்த தடவை சரியாக வருது இந்த இடம். அப்புறம் இப்போ இந்த ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினார், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். ஆனால் என்னென்னா நந்தா கிட்ட அந்த உழைப்பு, அந்த முயற்சி, அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்தது. அது நான் கனிக்கிட்ட பார்த்துருக்கேன். கனியை தொடக்கத்துலேருந்து எனக்கு தெரியும். அவனுடைய தேடுதல், அவனுடைய பர்த்திவீரன் ஷூட்டிங்லலாம் திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டான், காய்ச்சல் வந்துருச்சு அவனுக்கு. அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது நந்தா கிட்ட இருந்தது. அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னார், சார் இந்த மாதிரி இப்போது சார் நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சார், நீங்கள் கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்றுவேன்னு தெரில அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் போய் பார்த்தேன். படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. இந்த படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொன்னதில் பாதி உண்மை, பாதி வந்து அது கொஞ்சம் தூக்க கலக்கம் வேறு இருந்தது, அதனால் லேசாக கண்ணு கலங்கி இருந்துச்சு. அதில் நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னென்னா, படம் பார்த்து வெளியே வரும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கார் ரெடியா. நம்ம அப்படியே கண்ணை லேசாக அப்படியே கலங்கி வந்தோடனே, சார் அழுதுட்டீங்கல்ல இப்போ அந்த வீடியோ வேறு எடுத்துக்கிட்டு இருக்கான், இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகுறது, சார் அழுதுட்டீங்கல்ல, சார் அழுதுருக்கீங்க சார், இல்லை நந்தா சார் தெரியுது சார் அழுதுறீங்க, என்னையா வலுக்கட்டாயம் அழுது விட்டுருவோம் போல. ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் நான் கண் கலங்கிட்டேன். அது இந்த
குழந்தை 2வது குழந்தை ஒரு ஒரு கட்டத்தில் பேசும். அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன். படமும் இறுதி அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமாக இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த நந்தா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சுருக்காரு. அது அவங்க குடும்பத்தாருக்கு நான் சொல்லுவேன். அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு இப்போ இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும், எவ்வளோ வசூல் கொடுக்கும், அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. வெற்றி அடையுது, அதுவும் தேவையில்லை. நாம் நினச்ச ஒரு இடத்த அடையிறோமா, நான் நினச்ச வேலையை செய்கிறோமா, அந்த பொருள் மற்றவங்களுக்கு திருப்தியாக இருக்கா, அப்படித்தான் நான் பார்ப்பேன் படத்தை. அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே இதுக்கு முன்னாடி இயக்குனர்கள் பேசுனதெல்லாம் சொன்னால் விக்ரமன் சார் சொன்னது போல் வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமாணிக்கம்னு சொன்னால் அது மிகையாக. லப்பர் பந்து பார்த்தா லப்பர் பந்து கம்ப்ளீட் கமர்ஷியல், அது நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம். ஆனால் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பார்க்குறேன். படத்தில் இருக்கிற கதை, அந்த கரு வடிவகரசி அம்மா இந்த மொத்த கதையும் சொல்லிட்டாங்க. படம் பார்த்த எங்களுக்கு தான் தெரியும். அது இதில் என்னென்னா ப்ரொடியூசருக்கு 1 மணி நேரம் தான் கதை சொன்னாராம், வடிவகரசி அம்மாவுக்கு 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா படம் பார்க்கலன்னு பார்க்காத படத்தை கதை இவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்கன்னா எப்படி அழுத்தியிருப்பார், அப்போ எப்படி ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார் பாரு. அப்போ நான் சொன்னேன், நான் கண்ணிட்ட பக்கத்தில் கூட சொன்னேன், 2.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க, சம்பளத்தை எப்படியாவது குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருப்பாப்புல நினைக்கிறேன். பெரிய போராட்டமாக தான் இருந்திருக்கும் போல இருக்கு. பயங்கரமான ஆள். அப்படி பேசுகிறதுல வந்து அந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ வரைக்கும் தம்பிராமையா சொன்னதில் ஒரு உண்மையிலே நடிக்கிறாரா, உண்மையாக இருக்காரா, இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நான்லாம் ஒரு ஆள்கிட்ட கொஞ்ச நாள் பழகினா தெரிஞ்சிடும். கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளாக ஒரு மிஸ்ட்ரியிலே இருக்கிறது நந்தா பெரியசாமி. ஸோ அந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சாதாரண விஷயந்தான். அறத்தோடு வாழ்கிறது, ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்கிறதுன்றது. மனிதன்கிட்ட நேர்மையாக இருக்கணும். அந்த நேர்மை இன்றைக்கி போகக்கூடிய காலகட்ட சூழலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் புத்திசாலித்தனமாக வாழ்வது தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு. ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் ஒத்தையால் வாழ்கிறது ரொம்ப கடினமானது. ஏன்னா அவன் பொண்டாட்டி சாவடிச்சிருவான். அந்த வீட்டுக்காரர் பார்த்தியா, அவர் டெய்லி வரும்போது 2 பை எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த வீட்டுக்காரர் பார்த்தியா, இவரை பார்த்தியா, அவர் வந்து பைக் வாங்கியிருக்காரு, அவங்க மாமனார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு சமூகத்துக்குள்ளே தனியாக ஒரு நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும், எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். முகமது நபி ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்தன் வாழ்கிறதுன்றது இருக்கு இல்லையா, அது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்து கொண்டிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழவே முடியாது. இங்கே உண்மையும் பொய்யும் கலந்துருக்கும். உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். அது போன்ற ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த படத்தோட கதை. அதில் கனி என்னவா வாழ்ந்திருக்கான், அந்த கதாபாத்திரம் மாணிக்கம்ன்ற கதாபாத்திரம் என்னவா வாழ்ந்துருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது 2 விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததில், நம்ம தவறு செஞ்சுருப்போம். சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருப்போம். வீட்டில் கூட திருடி இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது, அது நம்ம வீடு. எனக்கு ரொம்ப காலமாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. நான் சேது படத்தில் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர். இந்த காஸ்டியூம் பர்ச்சேஸுக்கெலாம் நான் போவேன். நான் அவர் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பாரு. ரொம்ப நிறையா செலவு பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது. அப்போ காஸ்டியூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இருப்பாங்கள்ல, நம்ம சும்மா தான் கூட இருப்பான்ல அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா, சார் எடுத்துக்கங்க சார், இப்போ என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிடும், யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 2 சட்டையை எடுத்துட்டேன் நான். இப்போ இந்த படம் பார்த்தோடனே கந்தசாமி அவனை பார்த்து அந்த சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணிடுச்சு. இது எப்படி கொடுக்காம போகிறது அப்படின்ற ஒரு இதை கொஞ்ச நாளாக மனசில் வச்சுருந்தேன், கொடுப்போம்னு. அப்புறம் இன்னொரு புத்தி ஒன்று சொல்லும்ல, இவர் சம்பளமே கொடுக்கல, இவர் அதனால் என்ன கழிச்சுக்கலாம் அப்படின்னு நம்மளை நாமளே தேத்திக்கிடுவோம் இல்லையா. அதுதான் அனன்யா கதாபாத்திரமாக இருக்குது. அதாவது 2மா இருந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி.
இப்போ கந்தசாமி அண்ணனை பார்த்து 2 சட்டை இப்போல்லாம் 20 சட்டை 20 வேஷ்டி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும் போல இருக்குது. அப்போ படம் பார்த்த உடனே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. அதே போல் என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில் எனக்கு வேலை கொடுத்தார். ரொம்ப நெருங்கின நண்பர். அவர் பேர் வந்து தாளமுத்து. அப்போது சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா? சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் அப்போ மதுரையில் அந்த கீழமாசீதி பஜார் இருக்கும். அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்க சில்லறைன்னு தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. சில்லறை கிடைக்காது. இந்த 4 8 சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க. அது லிங்குசாமிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறது. அந்த மாதிரி வாங்கி சில்லறை வாங்கி வைப்பாங்க. அப்போ சிகரெட்டுக்கு காசு இல்லைன்னா என்ன செய்வேன்னா, அப்படி பீரோவில் சில்லறை போட்டுன்னு இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் நான். அது ஒரு 25 ரூபா 4 நாவாக இருக்கும். கொண்டு போய் 4 நாவாக கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி குடிக்கிறது. திருண்ண காசுலேயே கிங் சைஸு. இப்போ அது யோசிக்கிறேன் நான். இப்போ அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும், அப்போ உங்கள் கடையில் நான் சில்லறை காசு திருடி இருக்கேன், சத்தியமாக அவங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டு இல்லைன்னா மன்னிக்கவாது செய், 2ல் ஏதாவது ஒன்று அப்படின்னு. இப்போ நான் இதை ஏன் பொது இடத்துல சொல்கிறேன்னா, இது 2யுமே அவங்க பார்க்கணும். அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியாக அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல சொல்கிறது சரின்னு தோணுது எனக்கு. அதனால தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். அப்போ ஒரு மனிதன் தன்னை உணரணும், என்னவா வாழணும். வறுமையில் நேர்மையாக வாழ்கிறது இருக்குல்ல, அதுதான் இருக்கிறதுலே கஷ்டம். அப்படி வாழ சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம். அது அப்புறம் வடிவுக்கரசி அம்மா அவங்கள நான் வந்து ஒரு 82 83 காலகட்டத்தில் சிகப்பு ரோஜாக்கள் பார்த்தேன் மதுரை சக்தி தேட்டரில். கமலஹாசன் ரசிகர், அதனால் நாங்கள் போய் உட்காந்துருவோம். நமக்கு என்னென்னா, இப்போ சின்ன வயசுலேருந்து கமலஹாசனை ரசிப்போம், ஆப்போசிட்டில் இருக்க ஹீரோயினை பிடிக்காது. கமலஹாசனை மட்டும்தான் அவன் ரசிக்கணும். அதில் உங்களுக்கு தெரியும் ரசிகர்கள்லாம் படத்தில் திரைப்படங்களில் வில்லன் வந்து ஹீரோவை ரஜினி சாரையோ கமலஹாசனையோ திட்டினா இங்கே கீழே இருந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் நம்ம அந்த சின்ன வயசில். அது மாதிரி அவங்களுக்கு அதான் முதல் படம்னு நினைக்கிறேன் நான். ஒரு ரோஸ் கலரு ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஷாட்டு, இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க. கமலஹாசன் சாரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அப்படி உட்காந்துருக்கு ஒரு கேரக்டர். எனக்கு இப்படி பார்ப்போம், யார் இந்த பொம்பளை, என்னத்தனாவட்டு தலைவர் முன்னாடி இப்படி உட்காந்துக்கிட்டு, அதில் சிகரெட்டு அப்படிம்பாரு அப்படின்னு அவர் சிகரெட்டுன்னு கேட்ட உடனே டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்தா முதல் மரியாதையில் சிவாஜி சாரை அவ்வளவு அப்படி போகிற போக்குள்ள கையில் தள்ளுறது இருக்கு இல்லையா, அப்படி நடித்த ஒரே ஆர்டிஸ்ட் அவங்க. மிரண்டு போனேன் இந்த 2 படம், 2 ஆளுமைகளை. காலம் சினிமாவும் எவ்வளோ விசித்திரமானது பாருங்கள். அந்த படத்தை எடுத்த 2 படத்தையும் எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடி அவங்க நடிச்சிருக்காங்க. நான் அப்படியே இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. சார் சினிமா எவ்வளோ, இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு. ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரி ரவிமரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை. நாசர் சாரும் பாரதி ராஜா சாரும் வந்து குறைவாக நடிச்சிருக்காங்க, ஆனால் மனசில் நின்றுட்டே இருக்காங்க 2 கேரக்டருமே. பாரதி ராஜா சார் அல்டிமேட், பிரமாதப்படுத்திட்டார். அவருடைய தவிப்பு, உண்மையை சொல்லணும்னா அவர் இயல்பாக மேக்கப் இல்லாமல் இருக்கார். இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஒரு ஜர்க்கினை போட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா, இதுதான் பாரதி ராஜா சார். அவ்வளவு இயல்பாக பாரதி ராஜா சார் நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியும். அவருடைய குற்றப்பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக என்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பேரன் இதை நடிக்கிறதுக்காக என்கிட்ட நடித்து காமிச்சார் ஆஃபீஸில் உட்காந்து. மிரண்டு போயிட்டேன் நான் அவர் நடித்து காமிச்சதை பார்த்து. பிரமாதமாக நடித்தார். அந்த பேக்காமன்னு ஒரு கேரக்டர் இதில் வந்து வாழ்ந்துட்டார். ரொம்ப சின்ன கதாபாத்திரம், அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க. அப்புறம் அனன்யா, அதாவது அவங்க இப்பவும் வந்து ஒரு காலேஜ் போகிற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் இருக்காங்க. ஆனால் 2 குழந்தைக்கு அம்மாவா ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாக்கி சின்ன சின்ன கேரக்டர் தம்பிராம அண்ணன் அப்படின்னு வந்தாருன்னா உள்ளே வரும்போது இந்த ராஜாதி ராஜாவில் இன்ட்ரோடக்ஷனில் ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் சூட்டோட காரில், அந்த கேமரா மட்டும்தான் இல்லை, அதே மாதிரி கேமரா இருக்கிற இதுலேயும் இல்லையா பேகு அதே மாதிரியே வந்து இறங்கியிருக்காரு. லண்டன் ரிட்டனா யூகே ரிட்டனு, ஆமாம் யூகே ரிட்டன் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நிறைவான ஒரு படமாக இருக்குது.
படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இது நந்தா படம் மாதிரியே இல்லையே. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டில கவனிக்காம விட்டேன் நானு. எப்படி கவனிக்காம விட்டேன்னு தெரியல. ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. ரொம்ப டெப்த்தா இருக்குன்னு. இப்ப தான் இங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. கடைசியில என் தம்பி சுகுமார் தான் கேமராமேன். பிரமாதப்பட்டு நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன் நானு, இவ்வளவு நல்லா இருக்கே! இதெல்லாம் எடுக்க மாட்டாப்ல நம்ம ஆளு அப்படின்னு. பிரமாதப்படுத்திட்டான் சுகுமார். சுகுமார எனக்கு வந்து பல வருஷமா தெரியும் எனக்கு. ஸோ இப்படி எல்லாருமே நிறைவா செஞ்சிருக்கிற படம். இந்த படத்தை பத்தி யாராவது உங்ககிட்ட இங்க பேசினவங்க அதிகமா பேசியிருந்தாங்கன்னா, அத நீங்க பெருசா எடுத்துக்க ஏன்னா நீங்க ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல படம் பார்ப்பீங்க. நீங்க பார்க்கும்போது சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும் படத்துல. அது இருக்கு. அது எனக்கு தெரியும். உங்களுக்கும் அது தெரியும். உங்க கண்ணுக்கு தெரியலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடி இங்க பேசின யாரோ சொன்னாங்க, நீங்க நினைச்சா கூட அந்த படத்த தப்பா எழுத முடியாது. அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்கு. நந்தா தனக்கான இடத்தை அடைஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் நானு. மற்றபடி எதுவும் சொல்ல மறந்துட்டேனான்னு தெரியல. சார் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னார், இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு. மனித சமூகத்திற்கு அவசியமான படம். எந்த சமூகமாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக வாழணுன்றது அதுக்கான படம். படம் ரொம்ப நிறைவாக இருக்குது. வேற கனி கனி வந்து ஒன்று பருத்திவீரனில் நடிச்சிருப்பான், உங்களுக்கு தெரியும், அந்த பஞ்சு மிட்டாய் சீனில். அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான். ஈசன்லலாம் அப்படி வர்றப்பான ஒரு போலீஸ்காரன் அந்த அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். அவன்கிட்ட கேட்டேன், சசிட்ட, ஏன்டா அவன் நெஞ்சை நிமித்திக்கிட்டே நிற்கிறான், சும்மாவே நிற்கும், போலீஸ்காரனா நெஞ்சை நிமித்தணுமாடா அப்படின்னு. அப்படியே அப்புறம் நிறையா படம் பார்த்தேன். என்ன இவன் ஒரு மாதிரியா போயிட்டே இருக்கானுன்னு. ரவிமரியா சார் சொன்னது மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராலையும் சிறப்பாக நடிக்கவே முடியாது. ஒரு புள்ளி கூட படத்தில் எங்கேயுமே எந்த காட்சியிலையுமே எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆகும். அவனுக்கு நடிப்பு வந்து அப்படியே சும்மா அப்படி போகிற போக்கில் பொறி சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவ்வளவு ஃபிட்டாக இருக்குது இந்த கேரக்டர். படத்தின் முதல் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. கனியை தவிர இந்த கதாபாத்திரத்தை யார் செஞ்சுருந்தாலும் சரியாக வந்திருக்காது. கனி வந்து ஒரு தேர்ந்த நடிகனாக மாறிட்டான். வாழ்த்துக்கள் கனி. நிறையா பேர்த்துக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன்னா எனக்கும் அப்பாவா ஒரு படத்தில் நடிச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த ஆசையும் தெரிவிச்சுங்க. மற்ற எல்லாரையும் பற்றி சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப சரியான நிறைவான படம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த திருமாணிக்கம் கரெக்டு தான். அது அந்த ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த திருன்ற டைட்டில், அது மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது மரியாதைக்குரிய சொல், மரியாதைக்குரிய படத்தில் வந்து சேர்ந்துருக்கு நந்தா. வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. GPRK சினிமாஸ், GP ரவிக்குமார், சிந்தகோபால கிருஷ்ணரெட்டி, ராஜா செந்தில் பெருமையோடு தயாரித்து வழங்கி இயக்குனர் நந்தா பிரியசாமி அவர்களின் இயக்கத்தில் சமுத்திரகனி மற்றும் பாரதி ராஜா அவர்களினுடைய நடிப்பில் டிசம்பர் 27 வெள்ளித்திரையில் வெளிவருகிறது திருமாணிக்கம் திரைப்படம். அந்த படத்தினுடைய பாடல்கள் ஆடியோ ஜூக் பாக்ஸ் உங்கள் மத்தியில் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறது திரைப்படக்குழு.